வீடு கட்டும்போது சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும். ஆனால் அப்படி கடைபிடிக்கிறோம்னா நம்ம நாட்டில் 90% மக்கள் அதை கடைபிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை பற்றி அவேர்னஸும் அவங்களுக்கு கிடையாது. இது பண்ணுற செலவு அனாவசிய செலவு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது அனாவசிய செலவா இல்லை அவசியமானதா, என்ன வேலைகளை நம்ம முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சேவ் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது என்ன விஷயங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடு கட்டும்போது இந்த 6 விஷயங்களை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அனாவசிய செலவு கிடையாது, அவசியமான செலவு. இது செலவுன்னு கூட சொல்லக்கூடாது. இது வீடு கட்டுறதுக்கான பட்ஜெட்ல இதுவும் ஒரு பார்ட் அமௌண்ட்டா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ப்ராப்பரா இருக்கும். இதுக்கு பண்ற செலவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் செலவாகும். அந்த வேஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப அவசியமானது கூட. ஃபர்ஸ்ட் பிளான் அப்ரூவல். இந்த பிளான் அப்ரூவல் நம்ம எதுக்கு வாங்கணும், இதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிளான் அப்ரூவல் இல்லாமல் கட்டுற வீடே இல்லீகலாக கட்டுற வீடு மாதிரி தான் கணக்கு. அது இல்லீகலாக கட்டுறது தான். அது கண்டிப்பாக பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வீடு கட்டணும். இதுதான் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அப்படி வாங்காமல் கட்டணும்னா நம்ம அந்த வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் கிடைக்காது. ப்ளஸ் இபி கனெக்ஷன் பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. மூணாவது ட்ரைனேஜ் கனெக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது பிளான் அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டை இடிக்கிறதுக்கான ரைட்ஸும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. பேங்க் லோன் பண்ணும்போது பேங்க் லோன் வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பிளான் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் லோன் வாங்க முடியும். அதனால இதை கண்டிப்பாக பண்ணணும். சரி, அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு 30-40 ஒரு 1200 சதுரடி ஒரு சைட்ல ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 1000 சதுரடியில் வீடு கட்டுறோம்னா அதுக்கு அப்ரூவல் பிளான் வாங்குறதுக்கு 25,000 35,000 வரைக்கும் தான் செலவாகும். ப்ளஸ் நம்ம அதை எங்கே வாங்கலாம்னு சொன்னால் எல்லா ஊர்லேயுமே இப்போ சின்ன சின்ன ஊரில் கூட LBS வாங்கின லைசன்ஸ் பில்டிங் சர்வேயர் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணால் மேக்ஸிமம் அவங்க 3000 5,000 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ரூவல் பிளானுக்கு பே பண்ணுறதுலாம் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அது நம்ம உங்கள் அக்கௌண்ட்ல இருந்தே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். செகண்டு சாயில் டெஸ்ட். சாயில் டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாயில் டெஸ்ட் பண்ணுறது மண்ணோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாயில் டெஸ்ட் பண்ணுறோம். செகண்டு, சாயில் டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பில்டிங்கில் செட்டில்மெண்ட்டு டேமேஜ் வர்றதை அவாய்ட் பண்ண முடியும். தேர்டு, மண் எந்த மாதிரி டைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது, சாயில் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணோம்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சேவ் பண்ண முடியும். அடுத்தது, ஃபவுண்டேஷன் எந்த மாதிரி டைப்பில் போடணும், அதாவது ராப்டு பூட்டிங்கா கம்பைன் பூட்டிங்கா அந்த மாதிரி பூட்டிங் டைப்பில், அதாவது நம்ம கீழே போடுற பில்லரோட பேஸில் கீழே போடுறது தான் பூட்டிங்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி டைப்பில் போடணும் அப்படிங்கிறது நம்ம சாயில் டெஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு தான் ஃபைனல் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் பண்ணணும். இந்த சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 30-40 சைட், ஒரு 30-40 சைட்டு 1200 சதுரடி ஒரு சைட்டுக்கு நமக்கு மினிமம் 8,000 மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் செலவாகும். அது ஏரியாவை பொறுத்து முன்ன பின்ன வரும். இதுக்கு எல்லா ஏரியாவிலையுமே சாயில் டெஸ்ட் லேப் இருக்குது. அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணாலே அவங்க பண்ணி தருவாங்க. நம்ம சைட்டுக்கு பண்ணிவிட்டு அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. இதுக்கும் அவ்வளோதான் செலவாகும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். சாயில் டெஸ்ட் இல்லாமல் வீடு கட்டுறது பஸ் ஏறி ஃபாரினுக்கு போகிற மாதிரி கணக்கு. மூணாவது, 2D பிளான். 2D பிளானுங்கிறது ஒர்க்கிங் டிராயிங். அதாவது நம்ம வீட்டோட பிளான் தான் 2D டிராயிங்னு சொல்லுவோம். அதுதான் 2D பிளான். அந்த 2D பிளானோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ரூம் லே அவுட். ரூம் லே அவுட்னா ஒரு வீட்டோட அமைப்பு, எந்தெந்த ரூம் எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறது ரூம் லே அவுட்டு. அப்போ கிச்சனு பெட்ரூமு எல்லா ரூமும் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் எந்த ரூம் என்ன சைஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பிளானை போட்டு அதை ஃபைனல் பண்ணும்போது தான் அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டும் அதோட லொக்கேஷனும் நம்மளுக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2D டிராயிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செகண்டு, ஸ்பேஸ். அதாவது இடத்த வேஸ்ட் ஆகாமல் கட்டணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிளான் போட்டிருக்கணும். நிறைய பேர் பிளான் போடாமையே எல்லாமே ஏரியா இந்த ரூம் இந்த சைஸு ஒவ்வொரு ரூம் அது எல்லாமே பிளான் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொண்டு போய் போர்ட்டிகோவிலே இல்லை படியிலே விட்டுருவாங்க. இது நிறைய பேர் வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்களே உணர்வீங்க. நீங்களும் அந்த தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதனால நம்ம பிளான் போட்டோம்னா இந்த இடம் வேஸ்ட் ஆகிறது தடுக்க முடியும். அடுத்தது, ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வேலை செய்யும்போது ப்ராப்பரான பிளான் இருந்ததுன்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் வேலையை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, காஸ்ட் கண்ட்ரோல்.
பிளானை நம்ம வந்து ப்ராப்பராக போட்டிருந்தோம்னா எந்த ஒர்க்கும் ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கா, கட்டிட்டு உடைக்கிறதோ இல்லை வந்து வேற இடத்துல மாற்றி செய்யணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணுறதுனால காஸ்ட்டும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். அடுத்தது ஃபியூச்சர் பிளான். ஃபியூச்சர் பிளான்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லை மேலே கட்டணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டும்போது இல்லை பிளான் போட்டு கட்டியிருந்தோம்னா அந்த ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 2D டிராயிங் பண்ணணும். இந்த 2D டிராயிங்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஒரு அதே 1200 சதுரடி ஒரு இடத்துல ஒரு 1000 சதுரடி வீடு கட்டுறோம்னா மினிமம் 3000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபா வரைக்கும் இன்ஜினியரை பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, ஏரியாவை பொறுத்து சார்ஜஸ் வேரியேஷன் இருக்கும். இது நான் சொல்றது எல்லாமே இன்ஜினியர் காஸ்ட் தான். இதுவே நீங்கள் ஆர்கிடெக்ட் கிட்ட போறீங்கன்னு சொன்னால் அது வந்து காஸ்ட் வேறையா இருக்கும். 25,000 30,000 1 லட்ச ரூபா கூட வாங்குவாங்க. அது ஆர்கிடெக்டை பொறுத்து. நான் சொல்றது எல்லாமே இன்ஜினியரை வச்சு இன்ஜினியரோட ஃபீஸ் தான் சொல்றேன். நமக்கு வந்து நான் சின்ன பட்ஜெட் வீட்டுக்கு எல்லாமே இன்ஜினியர் போடுற பிளானே போதும். நீங்கள் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ப்ரீமியமாக பண்ணுறோன்னா ஆர்கிடெக்ட் கிட்ட போகலாம். ஆனால் அது வந்து ஃபீஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். பிளான் இல்லாமல் வீடு கட்டுறது வழி தெரியாமல் ஊருக்கு போகிற கணக்கு. 4th எலிவேஷன். எலிவேஷன் போட்டு வீடு கட்டுறதால என்ன அட்வான்டேஜ், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலிவேஷன் போடுறதால எலிவேஷன் ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் லுக்கை வந்து ரொம்ப அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். செகண்டு காஸ்ட் கண்ட்ரோல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எலிவேஷன் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கும் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்துடுவோம். அதனால் வந்து காஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். தேர்டு வந்து ஸ்ட்ரக்சர் டேமேஜ் இல்லாமல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எலிவேஷன் ஃபைனல் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரக்சர் கீழேருந்து கட்டும்போது அதை வந்து எலிவேஷனை சேர்த்து கட்டிடுவோம். அதனால ஸ்ட்ரக்சர் டேமேஜ் இல்லாமல் கொண்டு வர முடியும். 4th டைம் சேவிங் வந்து எப்படி ஆகும்னா நம்ம வந்து எலிவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுனால ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே ஸ்ட்ரக்சரை சேர்த்து கொண்டு வந்துடுவோம். அப்போது டைம் வேஸ்ட் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம போட்ட ஷெடியூல் படி சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ இந்த எலிவேஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவும் ஏரியாவை பொறுத்து ஆளை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. எலிவேஷன் இல்லாமல் வீடு கட்டுறது நமக்கு பொருத்தமே இல்லாத ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி. 5th ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுனால பில்டிங் வந்து சேஃப்டி. அது எப்படி சேஃப்டினா நம்ம வந்து என்ன நம்ம பில்டிங் கட்ட போகிறோமோ அந்த பில்டிங்க்கு லோடுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதாவது பில்லரு ராடு எல்லாமே கம்பி சைஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அவங்க ஸ்ட்ரக்சர் டிசைன் இன்ஜினியர் கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி கட்டுறதால 100% வந்து சேஃப்டியாக இருக்கும். அதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. செகண்டு கிராக் அண்ட் டேமேஜ் கண்ட்ரோல். நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி கட்டுறதுனால கிராக்கு மற்றும் டேமேஜ் வர்றது வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ரொம்ப இல்லை, மேக்ஸிமம் ஒரு 90% வந்து கிராக் டேமேஜ் வரதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். மற்ற ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபர்தராக சொல்ல போகிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது வந்து கியூரிங்கு, மிக்சிங் ரேஷியோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 99% கிராக் வர்றது, டேமேஜ் வர்றது அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது மெட்டீரியல் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக டிசைன் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது கம்பி, காங்கிரீட்டு இது ரெண்டுமே வந்து நமக்கு மெட்டீரியல் சேவிங்ஸ் ஆகும். அதனால நம்ம காஸ்ட் வந்து டிசைன் இல்லாமல் கட்டுறதை விட டிசைன் பண்ணி கட்டும்போது காஸ்ட்டு நிறைய குறையும். அடுத்தது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வந்து டிசைன் பண்ணி பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி டிசைனில் இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது ஃபியூச்சரில் அதாவது வந்து எதிர்காலத்தில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம், எத்தனை ஃப்ளோர் வேணும், என்ன வேணுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லி தான் டிசைன் பண்ணுவோம். அதனால ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த டென்ஷனும் கிடையாது. நமக்கு ஃபியூச்சரில் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விரிவுபடுத்திக்கலாம். அடுத்து லீகல் அண்ட் அப்ரூவல். நம்ம வந்து ஒரு லீகலாக ஒரு பில்டிங் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது அப்ரூவல் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கணும். அதுவும் வந்து ஒரு எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னால டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சர் டிராயிங்காக இருக்கணும். அவங்க தான் வந்து லீகல் அப்ரூவல் கொடுக்க முடியும். அவங்க சீல் சைன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 மாதம் கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் முடித்தாலே வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணலாம். நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ போலி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாரும் டிசைன் பண்ணிட்டா அது வந்து ப்ராப்பர் டிசைனாக இருக்காது. அதனால கண்டிப்பாக எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் முடிச்சு அவங்க லீகலாக ரிஜிஸ்டர் பண்ண இன்ஜினியராக இருக்கணும். அவங்ககிட்ட நம்ம வாங்கினாதான் அது வந்து
நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது ஒரு சதுர அடிக்கு 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா 1000 சதுரடி வீட்டுக்கு 5000 8,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த 5000 டு 8,000 பெரிய செலவு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து 1 கிலோ கம்பி 70 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு 100 கிலோ காசு தான் நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு செலவு பண்ணுவோம். ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி ப்ராப்பராக பண்ணும்போது மினிமமாக நம்ம கம்பி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, அதாவது வேஸ்ட்டுங்கிறத விட நம்ம வந்து சரியாக போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸில் போகிறது கண்டிப்பாக சரியாக இருக்காது. அதனால் டிசைன் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரக்சர் டிசைன் இல்லாமல் வீடு கட்டுறது கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி. லாஸ்ட்டு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் இல்லாமல் வீடு கட்டுறது. அப்படி பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போட்டு வீடு கட்டினா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போட்டு வீடு கட்டுறதால கண்ட இடத்துல செவுறு உடைக்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம பிளான் போட்டு பண்ணும்போது எந்த இடத்துல லைன் போடணும், எங்கே பாக்ஸ் வருங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதனால தேவையான இடத்துல மட்டும் உடைச்சா போதும். பிளான் இல்லாமல் கட்டினா கண்ட இடத்துல உடைப்போம். அப்புறமா நம்ம மாற்றி மாற்றி அங்கே தேவையில்லை, இங்கே வைக்கலாம், இங்கே வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் வரும். கண்ட இடத்துல உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முன்னாடியே பிளான் போடணும் அப்படின்னு சொல்கிறோம். பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் இருந்தால் அந்த தேவையில்லாமல் உடைக்கிறது அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த இடத்துல ப்ராப்பராக நமக்கு சுவிட்ச் பாக்ஸ் வரணும், எந்தெந்த பாயிண்ட், லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பர் லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போகிறது ரொம்ப நல்லது. காஸ்ட் கண்ட்ரோல், நம்ம ப்ராப்பராக எல்லாமே டிராயிங் போட்டு அதுபடி வேலை செய்கிறதால காஸ்ட்டும் வந்து எக்ஸஸ் ஆகாது. நமக்கு முன்னாடியே நம்ம பட்ஜெட்டில் எஸ்டிமேட் போடும்போது என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டு தான் கன்ஃபார்மாக செலவாகும். அதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஈஸி மெயின்டெனன்ஸ், அதாவது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு டிராயிங் இருக்கிறதுனால எந்த லைன் எந்த வழியாக போகுது அப்படிங்கிற இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். அதனால் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக டிராயிங் போகிறது ரொம்ப அவசியமான விஷயம். சேஃப்டி, எப்படி நமக்கு வந்து பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங்னால சேஃப்டினா, நமக்கு ஆல்ரெடி லைன் போகிறது எப்படின்னு நமக்கு தெரியும். அது டிராயிங் இருக்குது. சப்போஸ் மறந்துட்டாலும் டிராயிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறதுனால ஃபியூச்சரில் வந்து நம்ம எங்கேயாவது வந்து உட் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ட்ரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் லைன் போகுதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சேஃப்டி அதிகமாக இருக்கும். பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் இல்லாமல் வீடு கட்டுறது கரண்ட் ஒயரை காலில் மிதிக்கிற மாதிரி. பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 4000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மடங்கு சேவ் பண்ணி தரும். அதனால கண்டிப்பாக பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிராயிங் போட்டு வேலை செய்யுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் சேவ் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.